குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் சம்மோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி கார்டினல் நம்பர். அதே மாதிரி ஆதி என்ன கண்டுபிடிக்கணும். அதில் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Q is equal to set of all. இது எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செட் ப்ராக்கெட் இருக்கிறது செட் ஆஃப் ஆல், V such that இந்த சிம்பிள் இருந்ததுன்னா அது such thatன்னு சொல்லிட்டு படிக்கணும். V is equal to 4/3n. அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய எது என்னன்னு பார்த்தீங்கன்னா V is equal to 4/3n. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த எண்ணில் நம்ம போடக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. நீங்கள் எண்ணுக்குன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணக்கூடிய வேல்யூ, அதாவது பிரதியிட வேண்டிய மதிப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 விட ஜாஸ்தியாக இருக்கணும். இங்கே ஈக்குவல் டூன்ற சிம்பிள் கிடையாது. அப்போ என்ன வராதுன்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற நம்பர் வராது. அப்போ 2 வராதுன்னா என்ன வரும்? 3 வரும், 4 வரும். இங்கே 5ஓடு நிறுத்திக்க சொல்கிறாங்க. ஈக்குவல் டு இருக்கிறதுனால 5வும் வரும். ஸோ அப்போ எண்ணுக்கு நம்ம போட வேண்டிய வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 4 and 5. இதை அப்படியே தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ n is equal to 3 அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது v is equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் க்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ க்யூன்ற செட்டு தான் மாறப்போகுது. ஸோ அப்போ q is equal to இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். புக்கில் சம் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். v அல்லது y எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குவோம். ஸோ v is equal to 4/3. n-க்கு பதிலாக என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ 4 3 3s are என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன கிடைச்சாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4/9. அடுத்தது n-க்கு பதிலாக என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அப்போது n is equal to 4 which implies இங்கே v is equal to 4/3 into இந்த n-க்கு பதிலாக என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 4ன்ற வேல்யூ போடணும். ஸோ அப்போ 4/3 4s are என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. அடுத்தது லாஸ்ட்டாக என்ன வேல்யூ போடணும்னு பார்த்தீங்கன்னா n-க்கு பதிலாக 5ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதுதான் மெயின் ஈக்குவேஷன். ஸோ v is equal to 4/3n 3 into n. ஸோ அப்போ 3 into 5. ஸோ அப்போ 4/3 5s are என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய க்யூன்ற செட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4/9 4/12 அடுத்தது 4/15. அவ்வளோதான் எடுத்து எழுதணும். இவங்க என்ன வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ண சொல்கிறாங்களோ அது வரைக்கும் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ இது ஆன்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் கிடையாது. கார்டினல் நம்பர் அப்படின்னா ஆரியன் அப்படின்னும் போது இதில் இருக்கக்கூடிய எண்கள் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ அப்போது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்மோட கார்டினல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n of q is equal to 3. ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா r is equal to set of all x such that x is an integer. அதாவது xன்றது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்னா என்ன சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா z. ஸோ இன்டீஜர்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 வேல்யூஸ் இருக்கும். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ஒரு முழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோடைய குறியீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா z. இப்போது அந்த வேல்யூஸ் எதுலேருந்து இது வரைக்கும் இருக்கணுன்றது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. -5 இங்கே ஈக்குவல் டு வரதுனால கண்டிப்பாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -5 வந்துடும். -5க்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் வரும். இங்கே 5 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருந்தா தான், இந்த மாதிரி போட்டிருந்தா மட்டும்தான் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். வெறும்னு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் டு கிடையாது, லெஸ்ஸர் தேன் அப்படின்றது அர்த்தம். அப்போ ஆறுன்ற செட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5 வருமானா வரும். -5க்கு அடுத்தது எப்படி போகணும்? -6 -7ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 5 ரீச் பண்ண முடியாது. நம்மளுடைய நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த வயசில் பார்க்கும்போது, அதாவது டுவர்ட்ஸ் ரைட் சைட் பார்க்கும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஏறிக்கிட்டே போகும். ஸோ அப்போது -5 அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு கிடையாது. ஸோ இது கார்டினல் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். எவ்வளோ இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ n of r கார்டினல் நம்பர். இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை உறுப்புகள் அல்லது எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா s is equal to the set of all leap years between 1882 and 1906. அதாவது 1882லேருந்து 1906 வரைக்கும் இருக்கக்கூடிய லீப் இயருடைய கார்டினல் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ள நெட்டாண்டுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். லீப் இயர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா Februaryயில் 29 டேஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா 366ன்னு சொல்லிட்டு இருக்கும். லீப் இயர்னா என்ன? அது மட்டும் இல்லாமல் பேசிக்
கான்செப்ட்ஸ் ஆஃப் மேக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தனித்தனி டாபிக்ஸில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி ஆஃப் பேசிக்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம உருவாக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லீப் இயர்னா என்ன அர்த்தம், எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், இது கூட நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 years ஒன்ஸ் வர்றது தான் லீப் இயர். இப்போ பிட்வீன் 1882ன்றான் அப்படின்னா 1882 வரக்கூடாது, 1906 வரக்கூடாது. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது, 1883. 83ன்றது 4 டேபிளில் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3ல் முடிகிற எந்த நம்பருமே 4 டேபிளில் போகாது. அப்போ அடுத்து தான் நான் என்ன எடுத்துக்கணும், 1884. இப்போ இந்த நம்பர் 4 டேபிளில் போகுமான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு வந்துட்டு லீப் இயர் வருது அப்படின்றதுனால இதை 4 டேபிளால் டிவைட் பண்ணி பார்க்கணும். அதாவது மொத்தமாக டிவைட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. 4 டேபிளுடைய டிவிசிபிலிட்டி ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நம்பர் 4 டேபிளில் போச்சுன்னா அந்த மொத்த நம்பருமே 4 டேபிளில் போகும். இது டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 4. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84ன்றது 4 டேபிளில் போகுமானா தாராளமாக போகும். ஸோ 4 2s are 8, அடுத்தது 4 1s are 4. எப்போ ரிமைண்டர் மீதி உங்களுக்கு 0ன்னு வருதோ அப்போ அந்த நம்பர் 4 டேபிளில் போகுது. டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சொல்லுது, லாஸ்ட் 2 நம்பர் போச்சுன்னா மொத்த நம்பருமே 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகுது. அப்போ நம்ம ஃபஸ்ட் இயரை கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி அப்படியே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884. இப்போ இதோட ப்ளஸ் 4 ஆட் பண்ணுறோம். 84ஓட 4 ஆட் பண்ணிங்கன்னா 1888. 88ஓட 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் நம்பர் இப்போ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1884 + 4 லாஸ்ட்டில் தான் நீங்கள் ஆட் பண்ணுமே தவிர ஃபஸ்ட்டில் போடக்கூடாது. ஒன்ஸ் பிளேஸ் நீங்கள் நார்மலாக எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். 88ஓட 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 92. அடுத்தது 92ஓட ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 96. தட் இஸ் 1896. 1896ஓட ஒரு 4 வருஷம் சேர்த்திங்கன்னா என்ன வரும், 1896. அடுத்தது 1896 உங்களுக்கு போட வரல அப்படின்னா ஜஸ்ட் ரஃப் காலத்தில் போட்டு பாருங்கள். +4, 6 + 4 10ங்களா, 9 + 1 10ங்களா, 8 + 1 9 + 1. ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா 1900 இன்னும் 906 நம்ம ரீச் பண்ணல இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190, அதோட 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1904. ஸோ எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்றதை கவுண்ட் பண்ணி எடுத்து எழுதுனா கார்டினாலிட்டி நம்பர் முடிஞ்சு போச்சு. ஸோ n(s) = 1 2 3 4 5 6. ஸோ அப்போது இதோடைய கார்டினாலிட்டி நம்பர் என்ன, ஆதி எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு டாப்பிக்கோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.